அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா அகாடமிந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் தமிழ் அவுட் சோர்ஸ் சம்பந்தமான 21வது வீடியோ பதிவு. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுத்தக்குறிகளும் தவறுகளும் அப்படிங்கிற அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து தகவலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க 4 ஆப்ஷன் வச்சு. இப்போ நம்ம புக்கில் நிறைய தகவல் இருக்குது. கால் புள்ளி எங்கே வைக்கணும், அரைப்புள்ளி எங்கே வைக்கணும், முற்றுப்புள்ளி எங்கே வைக்கணும், உணர்ச்சிக்குறி எங்கே வரணும் அப்படிங்கிற சில தகவல் இருக்குது. இருந்தாலும் அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். இந்த நிறுத்தற்குறிகள் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். சரிங்களா? இப்போ நிறுத்தற்குறிகள் என்னென்ன இருக்குது, அதை சார்ந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் சில உதாரணத்தையும் கொடுத்துட்டு அதை சார்ந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்குது, பார்த்துடலாம். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நிறுத்தற்குறின்னு சம்மந்தமாக பாருங்கள். இப்போ கால் புள்ளின்னு சொல்லி அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க. அதை சார்ந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நமக்கு ப்ராக்டிஸாக ஒரு 10 கொஸ்டினாகவும் இருக்கும். அதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்த்துடலாம். அதேமாரி அது கால் புள்ளிக்கு அப்புறம் அரைப்புள்ளி, அப்புறம் முக்கால் புள்ளி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய விளக்கம், அதை சார்ந்த எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் நமக்கு ப்ராக்டிஸாக கொடுத்துருப்பாங்க. அது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கடைசியாக அணி சம்மந்தமாக இந்த தீவக அணி அப்படின்ட்டு ஒரு அணி இருக்குல்ல, அது முதல் நிலை, கடைநிலை, இடைநிலை அப்படின்ட்டு 3 வகை இருக்குது. அதை சார்ந்த விளக்கமும் இந்த வீடியோ பதிவில் கடைசியாக வரும். அதையும் பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. நிறுத்தக்குறிகள் இந்த அவுட் சோர்ஸ் மெட்டீரியலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத, கால் புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, உணர்ச்சிக்குறி, கேள்விக்குறி முதலான நிறுத்தற்குறிகள் எல்லாம் தமிழ் மொழிக்கு புதுமையானவை. இவை தொல்காப்பியத்திலும் இல்லை, நன்னூலிலும் இல்லை அப்படின்ட்டு சில ஃபஸ்ட்டு இந்த நிறுத்தற்குறி சம்மந்தமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. நமக்கு நிறுத்தற்குறிகள் அப்படிங்கும்போது என்ன நமக்கு தேவை அப்படின்னா, அதாவது எந்தெந்த இடத்துல கால் புள்ளி வச்சா அது அந்த வாக்கியம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய விளக்கமே சொல்லியிருப்பாங்க. அதனால் பொருள் தெளிவும் சொல்லி இவை காரணமாக படித்தானுக்கு. ஓகே. அப்போ நிறுத்தற்குறிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், சாதாரணமாக பெருமாள் தமிழ் தவறாக எழுதுவது கொள்ளலாம், அண்ணனும் தம்பியும் என்று காற்புள்ளி என்னமோ பின் போட்டு தருவது. தமிழ் மொழி இலக்கணம் சம்மந்தமாக காய்கறிகள் இப்படி காற்புள்ளியோடு தவறு. அதாவது காய்கறிகள் அப்படிங்கும்போது காய்க்கு தனியாக, கறிகள் தனியாக, இந்த மாதிரி கமா போடக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இருந்தாலும் நாம் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ நீ பழம்பாக்கு அப்படிங்கும்போது பழம்பாக்கு அப்படிங்கிறது ஒன்று தான். அப்போ பழப்பு தனியாக, பாக்கு தனியாக நம்ம பிரித்தோம்னா அந்த அர்த்தம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி வெற்றிலை வாங்கி வா அப்படின்னா வாங்கி வாங்கிறது ஒரே வார்த்தை தான். வாங்கி வா அப்படின்னு பிரித்தோம்னா அது அர்த்தம் மாறிடும். அதனால தான் கமாக்குறி கரெக்டான இடத்துல போடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதேமாரி அரைப்புள்ளி எங்கே போடணும், முற்றுப்புள்ளி எங்கே போடணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரி, ஓகே. நிறுத்தக்குறிகள் இது நம்ம ஓல்டு புக்லேயே இந்த டாபிக் இருக்குது. இந்த லாஸ்ட்டாக கூட இந்த பகர அடைப்புக்குறி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கால் புள்ளினா கமா, அரைப்புள்ளினா செமிகாலன், அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப்பு, ஒரு கமா அந்த வரும். முக்கால் புள்ளி அப்படிங்கிறது ரெண்டுமே ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கும். முற்றுப்புள்ளி ஓகே தெரியும். வினாக்குறி, உணர்ச்சிக்குறி, ஆக்சுவலாக இன்டர்ஜெக்ஷன் மார்க் அப்படின்ட்டு தான் ஆரம்பத்தில் சொன்னது. அதுக்கப்புறம் தான் அது உணர்ச்சிக்குறி அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வியப்புக்குறி, ஆச்சரியக்குறி அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். வியப்புக்குறி, ஆச்சரியக்குறி ஒன்று தான். வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. வேணா ரெண்டும் ஒன்று அப்படிங்கும்போது அல்லதுன்னு என்ன வெவ்வேறையாக இருக்கிறதுக்கு தானே நம்ம அல்லது சொல்லுவோம். வியப்புக்குறி, ஆச்சரியக்குறி அப்படிங்கிறது ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி நமக்கு தெரியும். ஒற்றை மேற்கோள் குறி, தொடர் விடுநிலை குறி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது ஃபுல் ஸ்டாப்பாக மூணு புள்ளியே கேப் விட்டு இருக்கும். அடுத்தது விடுகுறி அப்படிங்கும்போது இந்த 3 புள்ளி அப்புறம் ஒரு கோடு, இது விடுகுறி அப்படிம்பாங்க. அப்புறம் உடுக்குறி அப்படின்னா ஸ்டார் மார்க். இது நமக்கு தெரியுமில்ல, ஏதோ முக்கியமான பாயிண்ட்ஸுக்கு அடுத்து ஸ்டார் மார்க் போடுவோம்ல, அதான் உடுக்குறி. அடுத்தது இடைப்பிரவரல் சிறுகோடு, அதாவது டேஸ், அதாவது தமிழில் என்ன சொல்கிறாங்க, இடைப்பிரவரல் சிறுகோடு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு இப்போ இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த மார்க்கு இந்த ஆப்ஷனை வச்சுட்டு இந்த பக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ நமக்கு தமிழ்லையும் தெரியணும். டேஷ் அப்படின்னா இடைப்பிரவரல் சிறுகோடு, ஸ்டார் மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா உடுக்குறி, இன்டர்ஜெக்ஷன் மார்க் அப்படின்னா என்ன உணர்ச்சிக்குறி அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பிறைக்குறி அப்படிங்கிறது இந்த பகர அடைப்புக்குறிக்குள்ளே வர்ற ஒரு குறி, அதாவது இப்படி வரும் ரைட்டுங்களா. இதை தான் பிறைக்குறி அப்படிம்பாங்க. இது பகர அடைப்புக்குறி அல்லது சதுர அடைப்புக்குறி அப்படிம்பாங்க. சதுர வடிவில் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும்
பா வடிவில் இருக்கிறதுனாலையும் இதை பகரடைப்பு அல்லது சதுர அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கிய புள்ளி அப்படிங்கிறது வந்து இது மேக்ஸிமம் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு பழமொழியோ இல்லை ஏதோ ஒரு கவிதையோ தெரியல, இப்போ அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகருங்கிறது பழமொழி. இப்போ அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகருங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து இலக்கிய புள்ளியை வந்து போட்டுருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, இன்டர்ஜெக்ஷன் என்பதற்கு எவரோ தவறாக ஆச்சரியக்குறி என்று பெயர் வைத்து அமைத்து விட்டார் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறத இருந்தது, அது யாராவது வந்து ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாறாமல் வழங்கி வருகிறது. ஆச்சரியக்குறி எனினும் பாருங்கள், ஆச்சரியக்குறி என்னாலும் வியப்புக்குறினாலும் ஒன்று தான். அதனை வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி அப்படின்னு எழுதுறது தவறு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரே ஒரு குறி உணர்ச்சிக்குறி, அவ்வளோதான். ஐயோ என் செல்வத்தை இழந்தேனே அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வைங்களேன். என்னும் வாக்கியத்தில் வியப்பு பொருள் உண்டா, அதாவது இதையே வந்து வியப்புக்குறி ஆச்சரியக்குறின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஐயோ என் செல்வத்தை இழந்தேனே அப்படின்னா அந்த இடத்துல வியப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு இழந்த வருத்தம் தான் இருக்குது. அதை நாம் எப்படி நம்ம வந்து வியப்புக்குறின்னு சொல்லுவோம், அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இழப்புணர்ச்சியே தவிர, அதனால் ஆச்சரியக்குறி அல்லது வியப்புக்குறி என்பதை விட உணர்ச்சிக்குறி என்று சொல்லுதலே முறை அப்படின்ட்டு இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலிருந்து கடன் வாங்கியுள்ள குறியீடுகளை தமிழில் மிகவும் தவறாக பயன்படுத்துகிறார்கள். கடவுளே என்னை காத்தருளும், கண்ணா இங்கே வா, விழிக்கு பின் மேற்குறித்தவாறு காற்புள்ளி இடுதலே ஆங்கிலத்தில் முறை. அப்படி இருக்க ஓகே, அதாவது வந்து இப்போ நம்ம இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிற இடத்துல பார்த்துருப்போம். ஹீ செட், அவர் செட் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கமா குறியிடுவோம். இது வந்து ஆங்கிலத்தில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதையே வந்து தமிழ்லேயும் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பாடல் வரிகளுக்கு பின்னாடி விழி சொல்லுக்கு பின்னாடி வந்து இந்த உணர்ச்சி குறி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பச்சை மாமலை போல் மேனி பவளமாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்ட்டு ஒரு பாடலில் விழிகளுக்கு பின் காற்புள்ளி இடுதலை மாறாக, அதாவது இந்த இடத்துல கமா குறி போடுறதுக்கு பதிலாக உணர்ச்சிக்குறி போடுறத நாம் பழைய புக்கில் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி பாடல் வரிகளில் பார்த்துருக்கோம். இப்படி போடணுமா அப்படின்னா அப்படி போடக்கூடாது, அது தவறு, செய்யக்கூடாது. இக்காலத்தில் விழிக்கு பின் காற்புள்ளி இடுதலை மேற்கொள்ளுதல் சிறப்புடையது. அதாவது ஒரு விழிச்சொல் வருது அப்படின்னா அந்த இடத்துல காற்புள்ளியறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இது ஒரு ஒரு பாயிண்ட்டு தான், ஒரு விளக்கம் தான், தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. நம்ம எக்ஸாம் பாயிண்டில் வந்து 4 ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. ஒரு சில டாப்பிக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த ஆப்ஷனை லெஸ் பண்ணிவிட்டு, அதாவது நாம் குறைச்சிட்டு மீதி 2 ஆப்ஷனில் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நாம் ஐடியா பண்ணணும். ஓகேங்களா? இரட்டை மேற்கோள் குறி எங்கே வரும், ஒற்றை மேற்கோள் குறி எங்கே வரும், இதெல்லாம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்ஷனை குறைச்சி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இது நம்ம போகிற போக்கில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கல்வி அறமும் பொருளும் இன்பமும் வீடும் நல்கும் என்னும் இவ்வாக்கியத்தில் எண்ணுமைகளுக்கு பின் காற்புள்ளி இடுவது தவறு. அதாவது இப்போ நமக்கு எண்ணுமைனா தெரியும், அதாவது இடையிலையும் இறுதியிலையும் வரணும். கரெக்டுங்களா? அதாவது ஓப்பனாக வரணும், வெளிப்படையாக வரணும். வெளிப்படையாக வந்தால் தான் அது எண்ணுமை, மறைஞ்சு வந்தால் அது உண்மை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறாங்க, காற்புள்ளி இடுவது, அதாவது அறமும் பொருளும் இந்த இடத்துல கமா குறியில் போடக்கூடாது. இன்பமும் வீடும் இந்த இடத்துல இன்பமும் வீடும் அப்படிங்கிற இடத்துல போடக்கூடாது. எண்ணும்மை வந்து இந்த அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்குது அப்படின்னா, அது ஒரு வாக்கியமாக ஒரு அர்த்தத்தை தருது அப்படின்னா அந்த இடத்துல கமா குறி போட தேவையில்லை. அதாவது கல்வி அறமும் பொருளும் இங்கே தான் கமா வரும். இன்பமும் வீடும் நல்கும் என்னும் வாக்கியத்தில் எண்ணுமைகளுப்பின் காற்புள்ளி இடுவது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? முன்னமே கூறியவாறு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, எண்ணுமை இருந்தால் காற்புள்ளி இடலாம். ஓகே, அடுக்கடுக்காக பிரிக்கும்போது நோட் பண்ணிக்கணும், அடுக்கடுக்காக பிரிக்கும்போது எண்ணுமை இருப்பினும் காற்புள்ளி இடலாம். அதாவது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது அறமும் பொருளும் இதையே நான் எடுத்துக்கிறேன். இப்போ அறமும் பொருளும் அப்படிங்கிற இடத்துல இங்கே ஒரு கமா இங்கே ஒரு கமா இங்கே ஒரு கமாலாம் போட தேவையில்லை. ஒரு கல்வி ஒரு எழுவாயை வந்து அடுக்கடுக்காக சொல்கிறாங்க. கல்வியானது அறமும் பொருளும் இன்பமும் வீடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் கமா குறி போடணும் அப்படிங்கிறதான் இங்கே விளக்கியிருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி அடுத்தடுத்து எண்ணுமை வரும்போது காற்புள்ளி இடுதலே கூடாது. ஒரே ஒரு இது இருக்குது, பவளமும் வாயும் அப்படிங்கும்போது
பவளவாயு தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பவளமும் கமா வாயும் கமா அப்படிங்கிற மாதிரி போட வேணாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது, சிலர் வல்லெழுத்து மிக வேண்டிய இடத்தில் தெரியாமையால் காற்புள்ளியிட்டு தப்பிக்கொள்ள பார்க்கின்றனர். அதாவது இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதாவது சில நாமளே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கே கமாக்குறி போகிறதுன்னு தெரியாமல் டக்குன்னு போட்டு விட்ருவோம். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னையில் தோலை பதனிட்டு சிங்கப்பூருக்கு அனுப்புகிறார்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த இப்பு வருமா இக்கு வருமா அப்படிங்கிற அந்த வல்லெழுத்து தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், சென்னையில் தோலை, அப்புறம் 18, அப்புறம் சிங்கப்பூருக்கு அப்படிங்கிற மாதிரி நாமளாக பிரிச்சிடறோம். அப்படி போடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போ சென்னையில் தோலை 18 அப்படின்ட்டு என்ன வரணும், அந்த வல்லின எழுத்து சேர்த்தி தான் ஒரு சென்டென்ஸாக எழுதணும் அப்படிங்கிறதான் இங்கே விளக்கியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. வாக்கியத்தில் நிறுத்தும் பொருட்டு வல்லெழுத்து மிகும் இடத்திலும் நூல்களை நன்றாக படித்து பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த அதாவது இந்த புள்ளி வச்ச எழுத்து, இந்த கசரை தவிர இந்த இக்கு இச்சு இத்து இப்பு, இந்த 4 எழுத்தும் இருக்கிற இடத்துல வல்லின கமாக்குறி போடுவோமா? போட மாட்டோம். இப்போ படித்து கேள்வி ஞானமும் பெற்று இதெல்லாம் வந்து இந்த கமாக்குறியில் வரக்கூடாது. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 10 வகையான நிறுத்தற்குறிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன? கால்புள்ளி. கால்புள்ளிங்கிறது என்ன நம்ம சொல்லுவோம்? கமா. அப்போ சொற்களை தனித்தனியாகவோ அடுக்கு அடுக்காகவோ பிரிக்கும்போது காற்புள்ளி இடுக. அப்போ நம்ம எழுத்து வழக்காக இப்படி இருக்கிற இந்த வார்த்தைகளை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். சொற்களை தனித்தனியாகவோ அடுக்கடுக்காகவோ பிரிக்கும்போது எப்புள்ளி இட வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ நம்ம ஒரு இதாக தெரியும், என்னடா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அப்போ அறம் பொருள் இன்பம் வீடு என்பவை உறுதி பொருள்கள் ஆகும். என்ன சொல்கிறாங்க? சொற்களை தனித்தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அறம் பொருள் இன்பம் வீடு, இதில் ஒன்று நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த கமாக்குறி அப்படிங்கிறது எத்தனை சொற்களை நீங்கள் தனித்தனியாக பிரித்தாலும் கடைசி சொற்களுக்கிட்ட வந்து கமாக்குறி போட தேவையில்லை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. 2வது பாயிண்ட், நிறுத்தக்குறிகளும் தவறும். அதான் 2வது என்ன சொல்கிறாங்க, கபிலர் பரணர் முதலிய புலவர்கள் சங்க காலத்தில் இருந்தார்கள். அதாவது கபிலரும் இருந்திருக்காரு, பரணரும் இருந்திருக்காரு. அப்போ கபிலர் பரணர் இந்த இடத்துல கமாக்குறி போடணுமானா அது ஒரு பேர் ஆகிடும். அப்போ கபிலர் கமா பரணர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல மட்டும் கபிலர் பரணர் 2வது அதான் சொல்லியிருக்கோம்ல, அடுக்கடுக்காக இருக்கும்போது கடைசி இதுக்கு மட்டும் கமாக்குறி போட தேவையில்லை அப்படின்ட்டு. அப்போ இது தனித்தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. 3வது என்ன, நட்புக்கு குகனும் பரதனும் பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் உதயனும் யூகியும் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, நட்புக்கு அப்படின்ட்டு ஒரு எழுவாயை சொல்லிட்டாங்க. நட்புக்கு அப்படின்னா என்ன, 2 பேர் சேர்ந்தது தானே. அப்போ 2 பேர் சேர்ந்தவங்க யார்? குகனும் பரதனும் அப்படிங்கும்போது இது எண்ணுமை ஓப்பனாக வந்திருக்கு, குகனும் பரதனும். அப்போ அங்கே தான் கமா வரணும், தவிர குகனும் பரதனும் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ குகனும் பரதனும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, உதயனனும் யூகியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. கடைசியில் நமக்கு கமாக்குறி போட தேவையில்லை. ஆனால் அதுக்கு மேலே யாரையும் சொல்லலை. அப்போ தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். இது தாங்க கமாக்குறி. புரியுதுங்களா? கபிலர் பரணர் இருந்தனர் என்றும் தட்டுமுட்டுகள் என்றும் காய்கறிகள் என்றும் இருப்பின் அவை பன்மை ஈற்றில் முடிவதால் சொற்களுக்கு இடையில் காற்புள்ளி இடுதல் ஆகாது. அடுத்தடுத்து ராமரும் இலக்குமணரும் என்றிருப்பினும் எண்ணுமைக்கு பின் காற்புள்ளி இடுதல் தவறாகும். அடுத்தடுத்து ராமரும் இலக்குமணரும் என்று இருப்பின் எண்ணுமைகளுக்கு பின் காற்புள்ளி இடுதல் தவறாகும். ஓகே. வாக்கியத்தில் எழுவாய் ஒன்றாக நின்று பல பயனிலைகளை பெற்று வரும்போது இறுதி பயனிலை தவிர மற்றவர்களுக்கு காற்புள்ளி இட வேண்டும். இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் தான் விளக்கி சொல்லியிருக்காங்க. எழுவாய் ஒன்று தான், அது நிறைய பயனிலை வருது. அந்த இடத்துல வந்துட்டு கடைசி இறுதி பயனிலையை தவிர மற்றவர்களுக்கு மட்டும் காற்புள்ளி இட வேண்டும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகே. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ தன் காதலன் கொலையுண்டு இறந்தான் என்று கேட்ட கண்ணகி பொங்கி எழுந்தாள். தன் காதலன் கொலையுண்டு இறந்தான் என்று கேட்ட கண்ணகி, இதுதான் எழுவாய். ஓகே. பொங்கி எழுந்தாள், விம்மினாள், அரற்றினாள், ஏங்கினாள், கலங்கினாள், மயங்கினாள், கடைசியாக விழுந்தாள். இந்த விழுந்தாளோட முடியுது. அப்போ இங்கே கமாக்குறி போடக்கூடாதுன்னா போடணும். இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் சரி இங்கே போட்டு தான் ஆகணும். ஏன்னா கடைசி இதுக்கு முன்னாடி தானே இங்கே தான் நம்ம கமாக்குறி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் இதோட வாக்கியம் முடிஞ்சுது. அப்புறம் இன்னொன்று, நமக்கு இணைப்பு சொல் நமக்கு தெரியும். அதுவும் ஒரு டாப்பிக்காக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஆதலால், ஆகையால், ஆகவே, ஆயினும், எனினும், என்றாலும், எனவே, என்பன இதெல்லாம் வந்து ஒரு இணைப்பு சொல் அப்படின்னு நமக்கு தெரியும்.
இந்த இணைப்பு சொல் ஒரு வாக்கியத்தில் வருது அப்படின்னா அந்த சொற்களுக்கு பக்கத்தில் கமாக்குறி போடணும் அப்படிங்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உதாரணம் பாருங்கள். அழுகி போன பண்டங்களை உள்ளே போட நம் வயிறு குப்பை தொட்டி அன்று. வாக்கியம் முடிஞ்சுதா? அழுகி போன பழங்களை திங்கிறதுக்கு நம்ம வயிறு ஒன்று குப்பை தொட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆதலால் நம் நல்ல பண்டங்களையே தின்ன வேண்டும். அப்போ இணைப்பு சொல் அடிப்படையில் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அழுகி போன பண்டங்களை உள்ளே போட நம்ம வயிறு குப்பை தொட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப். ஆதலால் அப்படிங்கும்போது இணைப்பு சொல் வருது, அங்கே கமாக்குறி போடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? செய்யுள் படிப்பதற்கு சிறிது கடினமாகவே இருக்கிறது எனினும். அப்போ இதுவும் இணைப்பு சொல் தானே. எனினும் அப்படின்னா ஆதலால், இதெல்லாம் வந்து இணைப்பு சொல். இதை இணைப்பு சொல் பக்கத்தில் என்ன பண்ணணும்? கமாக்குறி போடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, விழிகளுக்கு பின் காற்புலி இடுக. விழினா விழிச்சொல். ஐயோ, கடவுளே, அம்மையர், பெரியர், அந்த மாதிரி, அதாவது இளமானவர்களே அப்படின்னு விழி வேற்றுமை, விழி 8ஆம் வேற்றுமை சொல்கிறோம் இல்லையா, விழி வேற்றுமைன்ட்டு, அந்த மாதிரி விழிச்சொலுக்கு முன்னாடி கமாக்குறி போடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கடவுளே, ஐயா, பெரியீர், அம்மையீர், கடிதத்தின் முற்கூற்று வெளியீர், இது நம்ம கடிதம் எழுதும்போது நம்ம நோட் பண்ணுவோம்ல, அதை வந்து கமாக்குறி தான் போடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அட்ரஸ், முகவரியில் குறிக்கும் பெயர். ஒவ்வொரு பட்டம், அதாவது என்ன டிகிரி, வீட்டு எண், கதவு எண் வந்து இருக்கிற இடத்துல கமாக்குறி தான் போடணும். தெரு இவற்றின் பின் காற்புலி. நம்ம எழுதுவோம்ல, அனுப்புனர், பெறுநர், பேர் கமா, அப்பா பேர் கமா, ஊர் பேர் கமா, மாவட்டம் கமா, அப்புறம் ஃபுல் ஸ்டாப் போடும்ல, அதை தான் வந்து விலைக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், திரு, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வருது. ஃபுல் ஸ்டாப்புக்கு உண்டான விளக்கம் பின்னாடி இருக்குது. இருந்தாலும் அதாவது இந்த இன்சல் போடுற இடத்துக்குலாம் வந்து ஃபுல் ஸ்டாப் தான் போடணும். ஓகேங்களா? திரு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? திருவாளர். தேனா தேப்போ மீனாட்சி சுந்தரம், அதனுடைய விளக்கம். அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப் தான் போடணும். அப்போ அவர் மீனாட்சி சுந்தரனார் என்னென்ன பட்டம் வாங்கியிருக்காரு? எம்ஏ வாங்கியிருக்காரு, பிஎல் படிச்சிருக்காரு, எம்ஓஎல் இதெல்லாம் படிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது கமாக்குறி தான் வரணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம அட்ரஸ் நம்ம போடுறது தான், இது நமக்கு தெரியும். ஓகே. அடுத்தது, ஆங்கில முறையில் நாள், திங்கள், ஆண்டு இவற்றை குறிக்கும்போது கீழ்கண்டவாறு காற்புலி இடுக. இப்போ நாம் வந்து ஆகஸ்ட் 5 1954 அப்படிங்கும்போது நம்ம இப்படி கோடு போட்டு தான் நம்ம கேலண்டரில் பார்க்குறோம். அப்படி போடக்கூடாது, கமாக்குறி தான் போடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இதை தமிழில் எழுதும்போது 1954 ஆகஸ்ட் 15ஆம் நாள் என்றும், ஜெயஸ்ரீ ஆடிமி 31 என்றும் எழுதுவது மரபு. ஆடிமி, இது ஜெயஸ்ரீ ஆடிமி 31 என்று எழுதுவது, இதை விளக்கி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். எழுவாயானது வாக்கியத்தில் தொலைவில் இருப்பின் அந்த எழுவாய்க்கு பின் காற்புலி இடுக. இப்போ ஒரு எழுவாய் வந்து அதை ஒரு வாக்கியத்தை, ஒரு சென்டென்ஸை சொல்லுது. அப்படிங்கும்போது எழுவாய் ஒன்று தான், ஆனால் அந்த வாக்கியம் பெருசாக இருக்குது. அப்படிங்கும்போது அங்கேயும் வந்து நீங்கள் வந்து கமா போடுங்க. காகம் கண்டதை தின்னும் பறவையாயினும் தன் உடம்பை துப்புரவாக வைத்துக்கொள்கிறது. காகம் கருப்பாக இருக்கும் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இப்போ காகம் கண்டதை தின்னும் பறவையாயினும் தன் உடம்பை துப்புரவாக வைத்துக்கொள்கிறது அப்படின்னு ஒரு லெங்க்த்தாக ஒரு வாக்கியம் வருது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல கமாக்குறி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கோள் குறிக்கு முன் காற்புலி இடுக. நோட் பண்ணிக்கோங்க. மேற்கோள் குறினா அது ஒற்றை மேற்கோள் குறியாக இருக்கலாம், இரட்டை மேற்கோள் குறியாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி கமா போடுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேற்கோள் குறிக்கு முன் காற்புலி சந்திரம், அதாவது இங்கே பாருங்கள், இரட்டை மேற்கோள் குறியா, டபுள் கொட்டேஷனா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்? கமாக்குறி போடணும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். பொருள் மயக்கம் நீக்கி தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் காற்புள்ளி இடுக. இதுதான் நாம் தெரியும். அதாவது இப்போ அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றதால் நான் பார்க்கவில்லை, இது ஒரு வாக்கியம். அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றதால்னா என்ன? அண்ணன் தம்பி 2 பேரும் வீட்டுக்கு சென்றதால் நான் பார்க்கல அப்படிங்கிற அர்த்தமா, இல்லை அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனதுனால நான் பார்க்கல அப்படிங்கிற அர்த்தமா? அப்படிங்கும்போது நம்ம கரெக்டான இடத்துல கமாக்குறி போட்டிங்கன்னா தான் அந்த வாக்கியம் வந்து செட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. அப்போ அண்ணன் கமா தம்பி வீட்டுக்கு சென்றதால்னா அண்ணன் என்ன சொல்கிறான்னா, தம்பி வீட்டுக்கு சென்றதால் நான் பார்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ அண்ணன் தம்பி அப்படின்னு இங்கே கமா போட்டோம்னா அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சேர்ந்துடும். அதை தான் வந்து இங்கே விளக்கியிருப்பாங்க. பாருங்கள், அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு சென்றதால் என்று பொருள்படும். அதாவது என்ன சொல்கிறாங்க? என்னும் சொல்லி பின் காற்புள்ளி, அதாவது இங்கே எதுவுமே கமாக்குறி போடல அப்படின்னா 2 பேருமே வீட்டுக்கு சென்றதாக அர்த்தம். இதே வந்து அண்ணன் தம்பியின் வீட்டுக்கு சென்றதால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வேணும் அப்படின்னா அண்ணங்க பக்கத்தில் கமாக்குறி போடணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த நிறுத்தற்குறிக்கு உண்டான விளக்கமே. கல்வி அறிவில்லாத ஒருவன் சபையில் குடியிருக்கும் சபையில் பேசுவது தகாது. பொருள் மயக்கம்.
கல்வி அறிவு இல்லாத ஒருவன் கூடியிருக்கும் சபையில் பேசுவது தகாது. ஒருவன் என்னும் சொல்லின் பின் காற்புள்ளி இடுவதால் பொருள் தெளிவாகிறது. அதாவது இப்போ கல்வி அறிவு இல்லாத ஒருவன் இவன் வந்து ஒரு கூடியிருக்க சபையில் பேசுவது தப்பு அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தை நம்ம எப்படி கொண்டு வரணும், இங்கே தான் கமாக்குறி போட்டால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ கல்வி அறிவு இல்லாத இந்த இடத்துல போடுறோன்னா ஒருவன் கூடியிருக்கும் சபையில் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அர்த்தம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இல்லை இங்கே கல்வி அறிவு பக்கத்தில் போட்டோம்னா இல்லாத ஒருவன் கூடியிருக்கும் சபையில் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். எந்த இடத்துல கமாக்குறி போட்டால் நாம் சொல்ல வந்த விளக்கம் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கமாக்குறி போடுங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமே. அடுத்தது மாணாக்கர்கள் எடுத்த பரிசுகளை உற்சாகத்துடன் பெற்றார்கள். அப்போ மாணாக்கர்கள் யாரோ கொடுத்த பரிசுகளை உற்சாகத்துடன் பெற்றார்கள்னா இங்கே தான் கமாக்குறி போடணும். பொருள் மயக்கம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தமே. சரிங்களா? இத்தகைய பொருள் மயக்கம் ஏற்படும் இடங்களில் எல்லாம் காற்புள்ளி இடுதல் வேண்டும். பெரிய வாக்கியங்கள் இணைக்கப்படும் பொழுது எண்ணுமையாக இருக்கும் தெளிவாக காற்புள்ளி இடைக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் மேலை கடற்கரையில் உள்ள முசிறி என்னும் துறைமுக பட்டணத்தில் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மரக்கலங்கள் வந்து தங்கியிருந்தன என்றும் அங்கே மரக்கலங்கள் தங்குவதற்கு வசதிகள் இருந்தன என்றும் பெரிப்ளூஸ் என்னும் நூல் கூறுகிறது. அதான் ஒரு வாக்கியம் வந்து இந்த இடத்துல கமாக்குறி போடணும். இது நமக்கு தெரிஞ்சது தான். என்றும் அப்படிங்கும்போது அங்கே நம்ம கமாக்குறி போடணும் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, ரைட். இதுதான் கால்புள்ளிக்கு உண்டான விளக்கமே. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நாம் வந்து எங்கே போடணும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாக்கியத்தை படிச்சிடலாம். காகம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாதங்களில் கூடு கட்டி முட்டை இடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ காகம் கமா, இது ஒரு காகம் வந்து சித்திரை கமா வைகாசி கமா ஆனி கமா ஆடி, அதுக்கப்புறம் வேறு மாதம் இருக்கானா இல்லை, அப்போ ஆடி மாதத்துக்கு கமா தேவையில்லை. அப்போ கூடு கட்டி முட்டை இடும் அப்படின்ட்டு இங்கே தான் கமாக்குறி போடணும். ஓகேங்களா? இல்லை காகம் சித்திரை இங்கே கூட தேவையில்லை, இங்கே போட்டால் கூட போதும். ஓகேங்களா? அது நம்ம அந்த ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்தரஞ்சனதாசர் அப்படிங்கிறவர் என் தந்தையார் பட்ட கடன் முழுவதும் தீர்த்து விடுவேன் என்றார். அப்போ நாம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், மேற்கோள் குறி, அது சிங்கிளா இல்லை டபுள் கொட்டேஷனாக எதாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன வரணும், கமாக்குறி போடணும் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே கமாக்குறி வரணும். அடுத்தது தலையே நீ வணங்காய் அப்படின்ட்டு ஒரு விழிச்சொல், தலையே அப்படிங்கும்போது இந்த இடத்துல கமாக்குறி வரணும். ஓகேங்களா? ஓகே. வீதியில் நடப்பவர்கள் நடைமேடை இருந்தால் அவற்றின் மேல் நடந்து செல்ல வேண்டும். அப்போ வீதியில் நடப்பவர், அப்போ எங்கே கரெக்டாக போடணும், வீதியில் நடப்பவர்கள் நடைமேடை இருந்தால் அவற்றின் மேல் நடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற இந்த இடத்துல கமாக்குறி போடணும். அடுத்தது தம்பி அப்படிங்கும்போது ஒரு வெளிச்சொல் அப்படிங்கும்போது இங்கே கமாக்குறி போடணும். உனக்கு மணி பார்க்க தெரியுமா, கேள்விக்குறி வரும், இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரையும் நினைக்கிறேனே அப்படின்ட்டு ஒரு வரியை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமேங்கிறது ஒரே இதுதான். மலபாடியுள் அப்படின்னு தனியாக வராது, மலபாடியுள் மாணிக்கமே. அப்புறம் அன்னே உன்னை அல்லால் இங்கே நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நாம் திருடர் பயமின்றி இரவில் போவதற்கு விளக்குகள் எரிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்படிங்கும்போது நாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கமாக்குறி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ இந்த இடத்துல போட்டோம்னா அப்புறம் நாம் திருடர் ஆகிடுவோம். அப்போ இங்கே நாம் மட்டும் இங்கே இடத்துல கமாக்குறி போடணும். திருடர் பயமின்றி இரவில் போவதற்கு விளக்குகள் எரிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. நாம் நோயின்றி வாழ்வதற்கு உடல்நல மருத்துவ வசதிகள் செய்யப்படுகிறன, நமக்கு கல்வியளிக்க வசதி செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு வாக்கியம் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆகையால் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு சொல்லுதானே, அப்போ இங்கே கமாக்குறி வரணும். கரெக்டாக? நகராண்மை கழகத்திற்கு வழி செலுத்த வேண்டியது நமது கடமையாகும். அவ்வளோதான். அடுத்தது அது உடைய இவை 6ஆம் வேற்றுமை உறுப்புகள். அதாவது 6ஆம் வேற்றுமை உறுப்புகள் கொடுத்துட்டான், எதுன்னு அடுக்கி சொல்லியிருக்கிறான். அப்போ கமா அது கமா உடைய இவை 6ம், இவை அது உடைய இவை 6ஆம் வேற்றுமை உறுப்புகள். ஓகேங்களா? இந்த இடத்துல கமாக்குறி வரணும். ஓகேங்களா? இன்று மணந்து கொண்ட நீங்கள், அதாவது இவை அப்படிங்கிற ஓகே. இன்று மணந்து கொண்ட நீங்கள் பூவும் மணமும் போலவும் மணியும் மொழியும் போலவும் நகமும் சதையும் போலவும் தமிழும் இனிமையும் போலவும் இவ்வுலகில் நீடூழி வாழ்வீர்களாக அப்படின்ட்டு வாழ்த்தியிருக்காங்க. சரி, ரைட்டு. அப்போ இன்று மணந்து கொண்ட நீங்கள், ஓகே, நீங்கள் கமாக்குறி போட்டுக்கலாம். பூவும் மணமும், அப்போ இங்கே கமாக்குறி வருமானா அப்படி வரக்கூடாது. பூவும் மணமும் போலவும் மணியும் மொழியும் போலவும் நகமும் சதையும் போலவும் அப்படிங்கிற இங்கே தான் வந்து கமாக்குறி போடணும். தமிழும் இனிமையும் போலவும் அப்படிங்கும்போது கடைசியாக முடிச்சுட்டாங்க, அதனால் அங்கே தேவையில்லை.
அடுத்து பெரியோர்களே, நண்பர்களே, இன்னும் உங்கள் அரிய நேரத்தை கொள்ள விரும்பவில்லை கொள்ளை கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது 2 பேர் அப்போ நம்ம பிரிச்சிடணும். பெரியோர்களே, நண்பர்களே 2 பேர்த்தையும் தனித்தனியாக பிரித்து சொல்லும்போது கமாக்குறி போடணும். இன்னும் உங்கள் அரிய நேரத்தை கொள்ளை கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி இடத்துல தான் கால்புள்ளி இடணும். ஓகேங்களா? இப்போ கமாக்குறி எங்கே இருக்குது, எப்படி போடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது அரைப்புள்ளி. அரைப்புள்ளி எப்படி வரும்? ஒரு புள்ளி, ஒரு கமா. இதுதான் அரைப்புள்ளி. ரைட். செமிகோலன் சொல்லுவோம். வாக்கியத்தில் ஒரே எழுவாயானது பல பயனிலைகளை கொண்டு கொள்ளுமாயின் இடையில் உள்ள பயனிலைகளுக்கு அரைப்புள்ளி இடலாம். அதாவது ஒரு வாக்கியம், ஒரு எழுவாய், அதை சார்ந்தே நிறைய பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா அங்கே செமிகோலன் அரைக்கால் புள்ளி தான் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி பார்த்துடலாம். பெரும்பாலோர் வயிற்றளவை மீறி உண்பர், பசியாலும் உண்பர், கிடைத்த போதெல்லாம் உண்பர், நாவிற்காக உண்பர், வாய்நார வயிறு நார குடல் நார மலம் வைத்தும் உண்பர் அப்படின்ட்டு சுத்தானந்த பாரதியார் எழுதிய வரியை சொல்லியிருக்காங்க. அப்போ பெரும்பாலோர், ஓகே, அப்போ வயிற்றை மீறி உண்பர், பசியாலும் உண்பர், எல்லாமே என்ன வரணும்? ஒரே எழுவாய், ஆனால் நிறைய அதை சார்ந்தே இருக்குது. அதை சார்ந்தே இருக்கிறதுனால அங்கே என்ன பண்ணணும்? அரைக்கால் புள்ளி தான் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்குது எனக்கு. அதாவது வாய் நார வயிறு நார குடல் நார அப்படிங்கும்போது இங்கே கமாக்குறி போடலாம். வாய் நார வயிறு நார குடல் நார அப்படிங்கும்போது இந்த இடத்துல கமாக்குறி போடலாம், தப்பில்லை. இம்முனிவர் ஒரு கல்வி களஞ்சியம் கேள்வி குவியல். ஒரு முனிவர் தான், அவர் 2 விதமாக இருக்கார். அதை சார்ந்தே தான் இருக்குது. கல்வி களஞ்சியம் போது அங்கேயும் அரைக்கால் புள்ளி வரணும், கேள்வி குவியல். ஓகே. இரும்பு சூடாக்கினால் உருகும், இல்லாவிட்டால் உருவாகுது. அதாவது எதிர்மறையாக இருக்கும்போது, அதாவது வெற்றி தோல்வி, படிப்பான் படிக்க மாட்டான், சாப்பிடுவான் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரே எழுவாய் அதை சார்ந்து எதிர்மறையாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம அரைக்கால் புள்ளி தான் இடணும். மழை இல்லாவிட்டால் விளைவில்லை, அறுவடை இல்லை, மக்களுக்கு உணவில்லை. அப்போ ஒரே எழுவாய் தான், அதை சார்ந்தே நிறைய சென்டென்ஸாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்? அரைக்கால் புள்ளி. காரணம் காட்டும் ஏன் என்றால் என்பதற்கு முன் அரைப்புள்ளி இடுக. இப்போ நம்ம பொதுவாக என்ன பார்த்தோம்? ஏன், எப்படி, அதாவது ஆதலால் இணைப்பு சொல்லுக்கு முன்னாடி இணைப்பு சொல் வந்தது அப்படின்னா அங்கே கமாக்குறி போடணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு வாக்கியத்தை அதுக்கு உண்டான காரணம் ஏன், எதனால் அப்படின்னு ஒரு இணைப்பு சொல்லுக்கு உண்டான காரணத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அரைப்புள்ளி இடணும். அதாவது நான் இன்று பேச மாட்டேன், என் தொண்டை நோயுற்று இருக்கிறது அப்படின்னா நம்ம அரைப்புள்ளியை விடுவோம். அவன் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான், அவ்வளோதான். ஏனென்றால் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறான், அவ்வளோதான். இங்கே இதுதான். இப்போ இரும்பு சூடாக்கினால் எனவே இல்லாவிட்டால் உருகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இங்கே எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு வாக்கியத்தில் பல சிறு வாக்கியங்களில் இருந்து முழுக்கருத்தை விளக்குமாயின் ஒவ்வொரு வாக்கியத்தின் பின்னும் அரைப்புள்ளி இடுக. அதே தான். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் எனப்படும். அது குறவர் முதலியோருக்கு உரையிடம். ஒரே எழுவாய் அதை சார்ந்து வருதுனால அரைப்புள்ளி. கண்ணன் தேர்வு எழுதினான், ஆனால் தேரவில்லை. அப்போ இங்கே தேர்வு எழுதினான், அதனால் தேரல அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ ஆனால் அப்படிங்கிறது இணைப்பு சொல், அங்கே கமாக்குறி போடுறோம். இந்த காரணத்தை சொல்கிறதுனால அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அரைப்புள்ளி இடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. காந்தியடிகள் தமக்காக ஒரு நாளும் பணம் வாங்கியதில்லை, நாட்டு முன்னேற்றத்திற்காகவே வாங்கினார். அவருக்காக வாங்கலை, ஆனால் நாட்டு முன்னேற்றத்துக்காக வாங்கினார். அப்படிங்கும்போது அவர் ஒரே எழுவாய் தான், அதை சார்ந்த பல வாக்கியம் இருக்குது. ஓகே. மனம் அறிந்ததை மறைத்து போய் சொல்லாதே, சொன்னால் மனமே உன்னை வருத்தும். சொன்னால் அப்படிங்கிறது இணைப்பு சொன்னால் இந்த இடத்துல வரல. அப்போ இங்கே கமாக்குறி இடுமானா அது நமக்கு தேவையில்லை, அது ஆப்ஷன் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று மாறான கருத்துக்களை கொண்ட சிறிய சிறிய வாக்கியங்கள், இதை தான் எதிர்மறைன்னு சொல்கிறது. முழுக்கருத்தை விளக்குமானால் ஒவ்வொரு சிறு வாக்கியத்திற்கு பின்னர் அரைப்புள்ளி இடுக. மலர்களோ மோந்தால் வாடும், விருந்தாளிகளோ சிறிது முகம் கோணினும் வாடிவிடுவார்கள். மலர்கள் மோந்தால் வாடும், விருந்தாளிகளோ சிறிது முகம் கோணினும் வாடிவிடுவார்கள் அப்படிங்கும்போது அரைப்புள்ளி தான் வரணும். கற்றுவல்ல அறிஞர்கள் அடக்கமாக இருப்பார்கள், கல்லா மூடர்கள் ஆரவாரம் செய்வார்கள். அதாவது கற்றுக்கிட்டவங்க அடக்கமாக இருப்பாங்க, கல்லாதவங்க ஆரவாரம் பண்ணுவாங்க. அப்போ இது எதிர்மறையாக இருக்குது. இந்த இடத்துலையும் அரைப்புள்ளி தான் வரணும். எவன் தன் வழியும் பிறன் வழியும் பார்க்கறதில்லையோ அவன் துன்பத்தை அடைவான், எவன் பார்க்கலையோ அவன் இன்பத்தை அடைவான். அப்போ எதிர்மறையாக இருக்குது, இங்கேயும் அரைப்புள்ளி தான் வரணும். ஓகேங்களா? சரி. அடுத்தது இப்போ அது அரைப்புள்ளிக்கு உண்டான சில நம்மளை ட்ரை பண்ண சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம். கற்க வேண்டிய நூல்களை கற்பாயாக, கற்றபின் கற்றதற்கு ஏற்ப நடப்பாயாக. அப்போ கற்க வேண்டிய நூல்களை கற்பாயாக, கற்றபின் கற்றதற்கு ஏற்ப நடப்பாயாக, அரைப்புள்ளி வரணும்.
ஒன்றை வெறுத்தால் அதன் குணம் தெரியாது, ஒன்றை விரும்பினால் அதன் குறை தெரியாது. வெறுத்தா அதன் குணம் தெரியாது, அப்போ அரைப்புள்ளி. அதையே விரும்பிட்டுனா அதன் குறையும் தெரியாது, அப்போ ஃபுல் ஸ்டாப். தென்னையும் பனையும் புல் இனத்தைச் சேர்ந்தவை, அரைப்புள்ளி. அது சார்ந்து என்ன சொல்கிறான், ஆனால் அவை புல்லை விட மிகப்பெரியவை. ஆனால் அப்படிங்கும்போது இணைப்பு சொல், அப்போ இங்கே கமாக்குறி வரணும். ஏன் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறதுனால இங்கே அரைப்புள்ளி வரணும். இதில் இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், தென்னையும் பனையும் புல் இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. தென்னை பனை அப்படிங்கிறது புல் இனத்தை சேர்ந்தவை, புல்லை விட மிகப்பெரியவை அப்படிங்கிறது தென்னை பனை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நாம் நினைப்பதும் தமிழ், பேசுவதும் தமிழ், எழுதுவதும் தமிழ். நாம் நினைப்பதும் தமிழ், பேசுவதும் தமிழ், அப்படிதானே? அப்போ நாம் நினைப்பதும் தமிழ், பேசுவதும் தமிழ், எழுதுவதும் தமிழ். இப்படி தான் வந்து அரைப்புள்ளி இடணும். இதை நாம் படிக்கும்போது எப்படி படித்தோம், நாம் நினைப்பதும் தமிழ், பேசுவதும் தமிழ், எழுதுவதும் அப்படிங்கிற மாதிரி படித்தோம். அப்படி படித்தோம்னா அர்த்தம் மாறிடுச்சு. இப்போ கரெக்டாக பார்க்கும்போது நாம் நினைப்பதும் தமிழ், பேசுவதும் தமிழ், எழுதுவதும் தமிழ் அப்படிங்கும்போது அந்த வாக்கியம் கரெக்டாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அரைப்புள்ளி போடணும். கடவுளே உன்னை மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் அப்படிங்கும்போது எதிர்மறையாக இருக்குது. ஓகே. பொய்க்கதைகளை உண்மை என்று நம்புவது தமிழரிடத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கும் பல்வேறு சமயத்தினரிடம் இருக்கிறது. அப்போ பொய்க்கதைகளை உண்மை என்று நம்புவது தமிழரிடத்தில் மட்டும் இல்லை அப்படிங்கும்போது அங்கே ஒரு அரைப்புள்ளி. இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ இங்கே வந்து அரைப்புள்ளி. நான் என் நண்பன் குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தபோது அவனை காணவில்லை. ஏன்? ஆகையால் வீட்டுக்கு திரும்பி விட்டேன், அதனால் நான் திரும்பிட்டேன் அப்படிங்கும்போது இங்கே இணைப்பு சொல் வந்திருக்கு. அப்போ இங்கே ஒரு கமாக்குறி வரணும், அதுக்கு முன்னாடி அரைப்புள்ளி வரணும். ஒரே எழுவாய் 2 வாக்கியமாக வந்திருக்கிறதுனால அரைப்புள்ளி. ஆகையால் அப்படிங்கிறது எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பெரியர் செயற்கு அரிய செயல்களை செய்வர். இது வந்து திருக்குறள் தானே. செயல்களை செய்வர். சிறியர், பெரியர் என்ன சொல்கிறாங்க, சிறியர் என்ன சொல்கிறாங்கன்னு எதிர்மறையாக இருக்கனால இங்கே வந்து செய்வர். சிறியர் செயற்கரிய செயலை செய்யார், அவ்வளோதான். இது வந்து ரெண்டாவது இது. அடுத்தது மூணாவது என்ன, முக்காற்புள்ளி என்ன, 2 ஃபுல் ஸ்டாப்பு மேலே இருக்கும், அவ்வளோதான். ஓகே. வாக்கியத்தில் கூறியதொன்றை விரித்து கூறும்போது முக்காற்புள்ளி இடலாம். அதாவது வந்து ஐம்பால், ஐம்பூதங்கள், முக்கணிகள், முக்கணி, அந்த மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ட்டு அந்த டாப்பிக்கை கொடுத்துட்டு அதை சார்ந்து விளக்கத்தை சொன்னாங்கன்னா அதை தான் வந்து வாக்கியத்தில் கூறியதொன்றை விரித்து கூறும்போது முக்காற்புள்ளி இடணும். இப்போ வாழ்வு இரு திறத்தது, வாழ்வு 2 வகையாக இருக்குது. ஒன்று உயிர் வாழ்வு, மற்றொன்று உடல் வாழ்வு. அப்போ இதில் என்னென்ன நம்ம பார்க்கணும், வாழ்வு 2 வகை அப்படின்ட்டாங்க. அப்போ அதை விரித்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முக்காற்புள்ளி போடணும். ஒன்று உயிர் வாழ்வு, இன்னொன்று அப்படிங்கும்போது அரைக்கால் புள்ளி போடணும். இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? முக்காற்புள்ளியுடன் இம்மாதிரி கோடிட்டு எழுதுவதும் உண்டு. அதாவது முக்காற்புள்ளி பொதுவாக இப்படி தான் போடுவாங்க. ஆனால் பழைய ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணோன்னா அது பக்கத்தில் இப்படி கோடு போடுவாங்க, இப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? பொருள் கூறுக அப்படின்னா ஓகே, பொருள் கூறுகன்னு ஒரு டாப்பிக்கை சொல்லிட்டாங்க, அதுக்கு உண்டான ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அப்போ பொருள் கூறுகன்னா அங்கே முக்காற்புள்ளி தான் போடணும், களிறு சேதா அப்படின்ட்டு. வாக்கியத்தில் ஒரு கருத்தை விளக்கவோ ஆதரிக்கவோ மற்றொரு கருத்து அதை தொடர்ந்து வருமாயின், வாக்கியத்தில் ஒரு கருத்தை விளக்கவோ ஆதரிக்கவோ, நல்லா புரிஞ்சுக்கணும், எதிர்மறையாக வரும்போது தான் அரைக்கால் புள்ளி. ஒரு கருத்தை விளக்கவோ ஆதரிக்கவோ மற்றொரு கருத்து அதை தொடர்ந்து வருமாயின் முன்கருத்து முடிவுத்தில் முக்காற்புள்ளி இடுக. உடல்நலத்தை பாதுகாக்க எல்லா வகைகளிலும் முயற்சி செய், இல்லைன்னா முயற்சி செய்யாத, அதுதான் எதிர்மறை. அவங்க என்ன சொல்கிறாங்க, முயற்சி செய். உடல்நலம் இல்லாவிட்டால் வாழ்க்கையும் இன்பமே இராது. புரியுதுங்களா? அதாவது எழுவாயில் இது 2 சென்டென்ஸு, 2 வாக்கியம், ஒரே இது கிடையாது. உடல்நலம் இல்லாவிட்டால் வாழ்க்கை இன்பமே இராது. அப்படி இந்த மாதிரி இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா முக்காற்புள்ளி போடுங்க அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அந்த ஒரே எழுவாய் பல வாக்கியங்களை கொண்டு வந்ததுன்னா அந்த அரைக்கால் புள்ளி அப்படிங்கிறத மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சிலர் தாம் இருக்கும் பகுதியின் சூழ்நிலை சுகாதாரத்தை பற்றி கவலைப்படாது வாழ்வர். இல்லையே ஒவ்வொருத்தரும் வாழ மாட்டாங்க அப்படின்னா அது ஓகே. அப்படி இருத்தலும் தவறு அப்படின்ட்டு அதுக்கு சார்ந்து தான் சொல்கிறாங்க. அந்த கருத்தை விளக்கறதுக்கு சொல்கிறதுனால இந்த இடத்துல முக்காற்புள்ளி தான் போடணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றை கூர்ந்து சிந்திக்க நூல்களை படித்து பழகு, அதுவே கல்விக்கு மிகவும் வேண்டுவது. அதனுடைய விளக்கத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே முக்காற்புள்ளி தான் போடணும். ஓகே. இப்போ பயிற்சி வினாக்கள் அப்படின்ட்டு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இரும்பு பல வகையிலும் பயன்படுகிறது. நாம் இரும்பின் மேல் உறங்குகிறோம், இரும்பின் மீது பிரயாணம் செய்கிறோம், இரும்பின் மீது மிதக்கிறோம், இரும்பால் அறுக்கிறோம். இரும்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு எழுவாய்,
அதை சார்ந்து தான் வருது அடுத்த வாக்கியம் எல்லாமே. அப்போ இங்கே என்ன வரணும்? அரைக்கால் புள்ளி தான் வரணும். அப்போ இரும்பு பல வகையிலும் பயன்படுகிறது. நாம் இரும்பின் அப்போ பயன்படுகிறது இங்கே ஒன்று. நாம் இரும்பின் மேல் உறங்குகிறோம் இங்கே ஒன்று. இரும்பின் மீது பிரயாணம் செய்கிறோம் இங்கே ஒன்று. இரும்பின் மீது மிதைக்கிறோம் அப்படிங்கும்போது இங்கே ஒன்று. இரும்பால் அரிக்கிறோம். இப்படி தான் அரைக்கால் புள்ளி இங்கே போடணும். ஏன்னா இங்கே ஒரே எழுவாய், அந்த எழுவாய் சம்பந்தமான விளக்கத்தை தான் சொல்லுது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது, நல்ல மாணாக்கர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களாவன. வகுப்பில் அமைதியாக இருக்கிறது, ஊன்றி கவனிக்கிறது, ஊக்கமாக படிக்கிறது, படித்ததை சிந்திக்கிறது, ஒழுக்கமாக நடக்கிறது. அப்போ ஒரு மாணாக்கருக்கு உண்டான விளக்கத்தை தான் சொல்கிறாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இங்கே என்ன வரணும்? குணங்கள் ஆவன. சொல்லப்போனால் இந்த ஆவண ஒரு விளக்கத்தை சொல்கிற இடத்துல என்ன பண்ணணும்? முக்கார் புள்ளி தான் போடணும். அப்போ ஃபுல் ஸ்டாப் 2 முக்கால் புள்ளி போட்டு, வகுப்பில் அமைதியாக இருக்கிறது, ஊன்றி கவனிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல அடுக்கியிருக்காங்க. அமைதியாக இருக்கணும், ஊன்றி கவனமாக இருக்கணும், ஊக்கமாக இருக்கணும், ஊக்கமாக படிக்கணும், படித்ததை சிந்திக்கணும். இது மாதிரி அடுக்கும்போது அங்கே கமாக்குறி தான் வரணும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, கீழ்வரும் சொற்களுக்கு பொருள் கூறுக. அப்போ இதுக்கு விளக்கத்தை சொல்லணும் நாம். அப்போ இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரணும், முக்கால் புள்ளி வரணும். அரை அரை, முளை மூளை, மூளை மூளை, மனை மனை அப்படிங்கும்போது இங்கே கமா, இங்கே கமா, இங்கே கமா, இங்கே கமா, இங்கே கமா, இங்கே புள்ளி, இப்படி தான் வரணும். ஓகேங்களா? அடுக்கியிருக்காங்கல்ல? ஓகே. லாஸ்ட்டாக முற்றுப்புள்ளி. இதுதான் நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம முடிக்கும்போது இதை தான் நம்ம போடுவோம். அதனால் முற்றுப்புள்ளி பற்றி பெருசாக டாபிக் பார்த்துடலாம். வாக்கிய விடையில் முற்றுப்புள்ளி எடுக்க பொருள் முடிந்திருப்பதை கண்ணுக்கு எடுத்து காட்டுவது முற்றுப்புள்ளி. நச்சினார்க்கணியர் சிந்தாமணிக்கு உரை எழுதியுள்ளார், முடிஞ்சு போச்சு. நீ உள்ளே வா, முடிஞ்சு போச்சு. அந்த வாக்கியம் முடிஞ்சிருச்சு. அதனால் முற்றுப்புள்ளி வைக்கணும். சுருக்க சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கும் முற்றுப்புள்ளி எடுக்க. சுருக்கி சொல்கிறது, திரு திருவாளர், உயர் திரு உயர் திருவாளர், தவத்திரு தவத்திருவாளர். இதை நம்ம ஷார்ட்டாக சுருக்கி எழுதும்போது அந்த இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறாங்க? முற்றுப்புள்ளி இடுக அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திரு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது. அதேமாரி இப்போ கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் தான் வரணும். கிபி அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் தான் வரணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. திருவி கல்யாண சுந்தரனார் அவருடைய விளக்கம் விருத்தாச்சல முதலியார் தந்த பேர். கா கல்யாண சுந்தர முதலியார். வேணால் திருவிக்கா நம்ம சிலபஸில் இருக்கிறாரு. அதனால் விருத்தாச்சல முதலியார் விகே, காக்கு கல்யாண சுந்தர முதலியார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கில பட்ட பெயர்களுக்கு முன்னாடி என்ன டிகிரி போட்டிருந்தாலும் அங்கே ஃபுல் ஸ்டாப் தான் வரணும், கமா வரக்கூடாது. பிஏனா பி ஃபுல் ஸ்டாப் ஏ அப்படி தான் வரணும். ஓகேங்களா? ரெண்டுக்கும் ஃபுல் ஸ்டாப் வரணும். இன்சில் போடும்போதும் ஃபுல் ஸ்டாப் தான் வரணும். ஓகே. ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க, நாமளும் ட்ரை பண்ணுவோம். ஏற்ற இடங்களில் காற்புள்ளி அரைப்புள்ளி முற்றுப்புள்ளி இடுக. காலஞ்சென்ற சா தாத் சர்க்குனர். ஓகே, ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு. பிஏ அப்படிங்கும்போது டிகிரி வருது. அப்போ இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப், இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும். அவர்கள் சென்னையில் பல்லாண்டுகளாக தண்டமிழ் மொழிக்கு பெருந்தொண்டு புரிந்தவர். இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும். அவர் சாமுவேல் நாடாருக்கும் ஞானப்பூ அம்மையாருக்கும் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 3 முடிகிறதுனால தனித்தனியாக நான் போட தேவையில்லை. வேறு உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படிங்கிறனால அது கமா தேவையில்லை. 1877 ஆண்டு மே திங்கள் 25ஆம் நாள் பிறந்தார். தந்தையாரும் பிறந்தார் அப்படிங்கும்போது ஃபுல் ஸ்டாப்பு. தந்தையாரும் பிஏ அப்படிங்கும்போது டிகிரி. அப்போ இங்கே ஃபுல் ஸ்டாப். பிஏ பட்டம் பெற்றவர். அப்போ இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப். சாதா சர்க்குணர் சென்னை ஹாரிஸ் உயர்நிலைப்பள்ளியில் 1905 முதல் 1913 வரையிலும், அதாவது இந்த ஸ்கூலில் அப்படிங்கும்போது இங்கே ஒரு கமா. சென்னை திருப்பூர் கலாச்சாலையில் 1927 வரையிலும். அப்போ இங்கே ஒரு கமா. தொண்டாற்றிய பின்பு 1928 சிறுத்தை கிறிஸ்தவ கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்ந்து 1936 தமிழ் தொண்டாற்றினார். முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபுல் ஸ்டாப். மாணவர் பலருக்கும் தனியாக வகுப்பு நடத்தி தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்பித்தார். அப்போ இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப். அவர் 1952ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 23 செவ்வாய்க்கிழமை காலை 3:30 இறைவன் திருடல் நிலை எழுதினார். அவர் இறந்து போயிட்டார். நீழல் எழுதினார் அப்படிங்கும்போது நோட் பண்ணிக்கோங்க. இது மங்களச்சொல் இல்லாத அந்த டாப்பிக்லேயும் வரும். திருவடி நீழல் அப்படின்னா எனது இயற்கை எழுதினார் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நீழல் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரது திருவுடல் சென்னைக்கு அடுத்து பல்லாவரத்து கல்லறையில் அன்று மாலை 5 மணிக்கு அடக்கம் செய்யப்பட்டது. இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப். எங்களுக்கு வழிகாட்டி வந்த கலங்கரை விளக்கு அணைந்து விட்டது என்று அவருடைய மாணவர்கள் வருந்தினார்கள். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வினாக்குறி. வினாக்குறி கேள்வி கேட்குற இடம் தான். ஒரு 5 எழுத்துக்கு பக்கத்தில் ஆள் வந்தாவே அது வினாக்குறி அப்படின்ட்டு நமக்கு தெரியும். பார்த்துடலாம். ஏ யா ஆ ஓ ஆகியவை வினா எழுத்துக்கள். இது ஓகே. வந்தான் என்னும் சொல்லோடு ஆ சேர்ந்தால் வந்தானா, ஓ சேர்ந்தால் வந்தானோ,
என்றும் வினாக்கள் உண்டாகிவிடும். எது, எவை, எது, யாது, யாவை, என், ஏன், இதெல்லாம் வந்து எவன், இதெல்லாம் வந்து வினாச்சொற்கள். இது நமக்கு தெரியும். வினாக்குறி நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பாடுபட்டால் பலன் இல்லாமல் போகுமோ, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடைவாரோ, இங்கு வந்தது எது, யாவை, யாவை, இதெல்லாம் வந்து வினாக்குறி. அடுத்தது உணர்ச்சிக்குறி. தமிழர்கள் உணர்ச்சியுடையவர்களாயினும் உணர்ச்சியை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். மனைவியிடம் மிகுந்த அன்புள்ள தமிழன் ஆங்கிலேயருக்குள் மனைவியுடன் கைகோத்து போக மாட்டான். பலர் முன்னிலையில் மனைவி முத்தமிட மாட்டான். உணர்ச்சியை அடக்க வைப்பது தமிழர் பண்பாடு. ஆதலால் கண்டவாறு உணர்ச்சிக்குறியை இவ்வாறெல்லாம் போடுவது தமிழர் நாகரிகத்துக்கு மாறானது. உண்மையான உணர்ச்சி காட்டும் இடத்தில், அதாவது உணர்ச்சிக்குறி அப்படிங்கிறது எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும், அங்கேயும் இங்கேயும் போடாதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. உணர்ச்சி குறிதல்னு ஒருமுறைகள் ஓகே. உணர்ச்சி காட்டும் இடங்களில் உணர்ச்சி குறியிடலாம். அந்தோ பல தமிழ் நூல்களும் முற்காலத்தில் அழிந்தன. ஐயோ, நிறைய நூல்கள் வந்து அழிஞ்சு போச்சே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்லும்போது அந்தோ அப்படிங்கிற இந்த மாதிரி இடத்துல உணர்ச்சி குறி போடுங்க அப்படிங்கிறாங்க. அவர்தம் பெருமை என்னே என்னே, அந்த இதுதான் வந்து உணர்ச்சி. அந்த மாதிரி இடத்துல உணர்ச்சி குறி போடுங்க அப்படிங்கிறாங்க. உணர்ச்சியுடன் வரவேற்கும் போது வாழ்த்தும் போதும் உணர்ச்சி குறியிடுக. இந்த வாழ்த்து நமக்கு தெரியுமில்ல, தலைவரே வருக வருக, வாலி வாலி, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வாலி வாலி, வருக வருக, இந்த மாதிரி இடத்துலலாம் உணர்ச்சி குறி போடலாம். ஏற்ற இடங்களில் வினாக்குறி, உணர்ச்சிக்குறி முதலிய குறிகளை இடுக அப்படின்ட்டு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை. தமிழ் இறந்தபின் தமிழ் மண் மட்டும் இருந்ததென் மொழியாண்டோடு நாடு என்றோ நாடு கலைகள் அல்லவா நாட்டின் உயிர். அதாவது தமிழ் இறந்தபின் தமிழ் மண் மட்டும் இருந்ததென்ன அப்படின்னு வரும். தமிழ் இறந்தபின் தமிழ் மட்டும் இருந்ததென்ன, மொழியென்றோ நாடு கலைகள் அல்லவா நாட்டின் உயிர் அப்படிங்கிற இந்த இடத்துலலாம் வந்து ஒரு உணர்ச்சி தான். மொழி தானே நாடு, கலைகள் அல்லவா நாட்டின் உயிர் அப்படிங்கிறது அது உணர்ச்சி. அப்படிங்கலாம் உணர்ச்சிக்குறி வரணும். மொழி இறந்தபடி நாடும் இறந்துவிடுமென்றோ, மொழி செத்து போச்சுன்னா நாடு இறந்துடும் இல்லையா அப்படிங்கும்போது அங்கேயும் கேள்விக்குறி தான் வரணும். உலகிற்கு ஒருபோது நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த தமிழ்நாட்டையா மறப்பது அதனையா மறப்பது அப்படிங்கும்போது இங்கெல்லாம் கேள்விக்குறி வரணும். ஓகேங்களா. ஐயோ என்ன செய்வேன், ஐயோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல உணர்ச்சிக்குறி வரணும். என்ன செய்வேன், எப்படி போவேன் அப்படிங்கும்போது ரெண்டு, என்ன எப்படி அப்படிங்கும்போது கேள்விக்குறி வரதுனால ரெண்டு இடத்துலையும் கேள்விக்குறி. சி அப்படிங்கும்போது அவமானப்படுத்தாத ஒரு உணர்ச்சிக்குறி தான். இவ்வளோ மதியிட்டு வந்தோமே அப்படிங்கும்போது கேள்விக்குறி வரணும். ஓகேங்களா. சரி, ரைட். மேற்கோள் குறி. இது இரட்டை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி என ரெண்டு வகைப்படும். டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவர் கூறிய சொற்கள் அப்படியே எடுத்தாலும் போது இரட்டை மேற்கோள் குறி போடப்படும். நேர்கூற்றின் தொடக்கத்திலும் முடிவிலும் இரட்டை மேற்கோள் குறி போடணும். அப்போ நேர்கூற்று அப்படிங்கும்போது இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஓகே. இது நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு ரெண்டு பேருக்கு உண்டான உரையாடல், இல்லை ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கருத்து சொல்லும்போது அது ரெண்டு பேருக்கு உண்டான உரையாடல் தான். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல டபுள் கொட்டேஷன் போடணும். டபுள் கொட்டேஷனாக இருந்தாலும் சிங்கிள் கொட்டேஷனாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கமா குறி போடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெடுஞ்செழியன் இப்போரில் நான் வெல்லாமல் போனால் என் குடிகள் தூற்றும் கொடுங்கோலான வேணாக அப்படின்ட்டு சூளுரைத்தான் அப்படின்ட்டு நெடுஞ்செழியன் சொல்லியிருக்கிறான், நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறான். சூளுரைத்தான்னா சொல்லியிருக்கிறான் அப்படிங்கும்போது அங்கே டபுள் கொட்டேஷன் தான் வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி கமா குறி வரணும். ஓகேங்களா. இந்த டபுள் கொட்டேஷன் வந்து எங்கேங்க முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ எங்கே முடிக்கணும் அப்படின்னா இந்த என்று அப்படிங்கிறது மேக்ஸிமம் வரும். அதுக்கு முன்னாடி தான் வந்து டபுள் கொட்டேஷன் முடிக்கணும். கடைசியாக தான் முடிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சூளுரைத்தான், என்றான், என்னும் சொற்களுக்கு பின் மேற்கொள்ளிடுவது தவறு. இதுக்கு அப்புறம் நம்ம எப்பயுமே டபுள் கொட்டேஷன் போடக்கூடாது, அதுக்கு முன்னாடி தான் போடணும் அப்படிங்கிறதான் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. மேற்கோள் காட்டும் போது மேற்கோள் குறியிடுக. ஓகே. நேர்கூற்று தொடக்கத்தின் முன் கார்புலியிட மறுத்தலாகாது. ஓகே. அறம் தலை நின்றார்க்கு இல்லை அழிவு என்றார் கம்பர். பாருங்கள், என்றார் அப்படின்றது அதுக்கு முன்னாடி தான் இந்த டபுள் கொட்டேஷன் போடணும் அப்படிங்கிறதான் இரட்டை மேற்கோள் குறி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒற்றை மேற்கோள் குறி. நேர்கூற்றுக்குள் இருக்கும் நேர்கூற்று. ஒரு நேர்கூற்று வாக்கியம் இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு பாயிண்ட், அதாவது பாயிண்ட்டுக்குள்ளே பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லும்போது அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி போடணும். இப்போ வந்து பரதன் நான் என்ன செய்வேன், அண்ணன் நீ இப்போ நான் 14 ஆண்டுகள் கழித்து வருவேன் என்று சொன்னார் அப்படின்னா ரெண்டு பேருக்கு கொண்ட ஒரு உரையாடல். இது நமக்கு தெரியுது. அப்போ டபுள் கொட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி கமா குறி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்கணும், நான் என் செய்வேன். இது ஒரு
ஃபீல் பண்ணி உணர்ச்சியை கொட்டுறாரு. அப்போ இங்கே உணர்ச்சி குறி வரணும். அண்ணன், நீ போ. அண்ணன் நீ போ அப்படிங்கும்போது இந்த இடத்துல அண்ணன் கமா நீ போ, நான் 14 ஆண்டுகள் கழித்து வரேன் அப்படிங்கிறது பர்டிகுலராக அதை அழுத்தி சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி உள்ளே போடணும் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ என்று அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தான் அதை முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல் வருது. அப்போ இதுவும் வந்து கமா குறி போடணும். ஓகேங்களா? இப்போ என்றுக்கு முன்னாடி டபுள் கொட்டேஷன் வருமா அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம சிங்கிள் கொட்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். சிங்கிள் கொட்டேஷன் வந்து அதாவது இருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பரதன் அப்படின்ட்டு ஒரு உரையாடலை நம்மக்கிட்ட சொல்கிறாரு. 2 பேர் கொண்ட உரையாடல் அப்படிங்கும்போது டபுள் கொட்டேஷன் ஆரம்பித்தாச்சு. அப்போ டபுள் கொட்டேஷன் ஆரம்பித்தாச்சு அப்படின்னா டபுள் கொட்டேஷன் தான் கடைசியாக முடியணும். ஓகேங்களா? அப்போ அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் கொட்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த சிங்கிள் கொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த டபுள் கொட்டேஷன் வரணும். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக இந்த என்று என்றான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த டபுள் கொட்டேஷனை சிங்கிள் கொட்டேஷனை முடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு என்று வந்துருச்சு, இந்த சிங்கிள் கொட்டேஷன் முடிச்சுட்டாங்க. அதனால் இணைப்பு சொல் வருது, கமா குறி போட்டாச்சு, வந்துவிட்டேன்னு எல்லாமே ஓகே தான். ஆனால் என்றான் அப்படிங்கிறது முன்னாடி தான் டபுள் கொட்டேஷன் முடிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? பிரித்து காட்டுதற்கும் பிறருடையது என்று அறிவித்தற்கும் பழமொழிகளை தெரிவித்தற்கும் ஒற்றை மேற்கோள் குறியிடுவது உண்டு. அப்போ பிரித்து காட்டும்போது பிறருடையது என்று அறிவிக்கிறதுக்கு பழமொழி இதுக்கெல்லாம் என்ன போடணும் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி போடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது பிரித்து காட்டும்போது வந்து கமா குறி போடணுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பர்டிகுலராக அழுத்தி சொல்லும்போது, அதாவது பாருங்கள், ஊ ஊ ஓ ஓ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட எழுத்தை சொல்கிறாங்க, பர்டிகுலராக சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுதான் வந்து ஒற்றை மேற்கோள் குறி போடணும். சொல்லுக்கு முதலில் வாரா, வாரானா ஈர்கட்ட எதிர்பெற பெயரெச்சம், வாராது அப்படின்னு அர்த்தம். வாராது அப்படின்னு போடும்போது வாரான்னு தான் எழுதணும். ஓகேங்களா? இமயம் சேர்ந்த காக்கை பொன்னிறமாகும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதனால் என்ன பண்ணுறாங்க, சிங்கிள் கொட்டேஷன் போடுறாங்க. ரைட். பொய் சொல்லும் வாய்க்கு போஜனம் கிடையாது, பொய் சொல்லும் வாய்க்கு சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிறதுக்கும் போது அது ஒரு பழமொழி. அதனால் சிங்கிள் கொட்டேஷன். தொடர் விடு நிலை குறி அப்படின்னா என்னது? தொடர் விடுநிலை குறி எப்படி வருது? ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து ஃபுல்லாக நிறையா வருது. இதை தான் வந்து தொடர் விடுநிலை குறி. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? அருமை தமிழ் மாணாக்கர்களை உங்கள் நாட்டை நோக்குங்கள் அப்படின்னு கொஞ்சம் தொடர்ந்து ஒரு வாக்கியம் முடிகிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல போடுறாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? விடுகுறி, விடுகுறி ஒன்றும் கிடையாது, சிங்கிள் கொட்டேஷன் தான். ஆனால் விடுகுறி அப்படின்னா விடுபட்ட குறி. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆகஸ்ட் 5 1947 இந்தியா சுதந்திரம் வந்தது அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணுவோம், 47 தான் போடுவோம். 1947 அப்படின்னு கூட போட மாட்டோம் ஒரு சில டைமில். இல்லை நம்ம டேட் ஆஃப் பர்த் என்னென்னு கேட்டாவே அந்த இயர்ஸுக்கு முன்னாடி கடைசி 2 ஸ்தானத்தை தான் நம்ம போடுவோம். அப்போ அந்த முன்னாடி வந்து அந்த 2 நம்பர் வந்து விட்டு போயிருக்கு, இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குறி போடுங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள், 15/8/1947 அப்படிங்கிறதுக்கு அந்த 19 விட்டாச்சு. அதனால் வந்து இங்கே ஒரு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல வந்து 15 டேஸ் டேஸ் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து கேலண்டரில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் கால் புள்ளி இடணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அதையும் நம்ம பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது உடுக்குறி. உடுக்குறின்னா என்னது? ஸ்டார் மார்க். ஸ்டார் மார்க் அப்படின்னோட தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டாலும் உடுக்குறி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடிக்குறிப்பு காட்டுவதற்கு டேஸ் குறி பயன்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த வாக்கியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடிக்குறிப்பு காட்டுவதற்கு, அதாவது குறிப்பாக இது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் அடிக்குறிப்பு அப்படின்னு சொல்கிறது. டேஸ் சிறுகோடி இடுதல் அப்படிங்கிறது ஒன்றை சேர்ப்பதற்கு இக்குறி. பிரயாணிகள் இங்கே சாப்பிடலாம். விரித்து கூறியவற்றை தொகுத்து கூறுமிடத்து சிறுகுட்டு நண்பர் சுற்றத்தார் ஊரார் எல்லாரும், இதெல்லாம் வந்து இந்த டேஸ் பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றை விலைக்கு கூறுமிடத்தும் இக்குறியிடுவது உண்டு. நான் விரைவில் மீண்டு வருவேன், பொழுது போவதற்கு முன் வந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துலையும் இந்த மாதிரி டேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது சும்மா ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இடைப்பிரவரல் வைப்பு குறி அப்படிங்கிறது இந்த குறி. இக்குறி ஒரு சிறு வாக்கியத்தின் முன்னும் பின்னும் உள்ள ஒரு சிறுகோடுகளை குறிக்கும். நாம் கூறும் வாக்கியத்தின் நடுவில் இலக்கண முறையில் தொடர்பில்லாத இடைப்பெறவர்களாக வரும் தனி வாக்கியத்தை பிரிக்க இக்குறி இடப்படும். இறுதியாக சுருங்க கூறும் இடத்தில் நாங்கள் வீட்டுக்கே திரும்பி வந்து விட்டோம். இந்த எக்ஸாம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?
உடன் பிறந்தவர்களாகிய நீங்கள் உங்கள் வேற்றுமையை மறந்து அதில் நான் ஐயம் கொள்ளவில்லை, முன்போல் ஒற்றுமையாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதெல்லாம் வந்து அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள், சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். பிடிஎஃபாக உங்களுக்கு வரும்போது ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. பிறைக்குறி அப்படிங்கிறது இது, பகர அடைப்புக்குறிங்கிறது பா வடிவத்தில் இருக்கிறது. அது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க? ஒன்றனை விளக்க மற்றொரு சொல்லை பிறைக்குறிக்குள் குறிப்பது உண்டு. பாரதியார் நுழைவுத் தேர்வுக்கு இன்னொரு பேர் பிரவேச பரீட்சை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதை தமிழில் வந்து 8ஆம் வகுப்பு அப்படின்னு ஒரு இதுக்கு சொல்கிறேன். வேறு அதுக்கு உண்டான வேறு பேர் இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ப்ராக்கெட் போகிறோம்ல, அதை தான் வந்து பிறைக்குறி. முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். இன்றைக்கு 33 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 33 ஆண்டுகளுக்கு முன்னா எந்த டேட் அப்படின்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல பிறைக்குறி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பகர அடைப்புக்குறிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், அதான் பெருசு, அதுக்கப்புறம் தான் சின்னது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறைக்குறியை உள்ளடக்க பகர அடைப்புக்குறி பயன்படுகிறது. பிறைக்குறியை உள்ளடக்க டேஸ் அடைப்புக்குறி பயன்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இல்லை டேஸ் உள்ளடக்க டேஸ் பயன்படும் அப்படின்னு 2 ஆப்ஷன் வச்சும் கேட்கலாம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், பிறைக்குறியை அதாவது பிறைக்குறி உள்ளடக்க பகர அடைப்புக்குறி பயன்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இலக்கிய புள்ளி, அதான் மேற்கோளும் பழமொழிகளும் நினைவுக்கு வராமல் போகும்பொழுது இதனை பயன்படுத்தலாம். ஒரு பழமொழியோ ஏதோ ஒரு கவிதையோ கடைசியில் நமக்கு தெரியல அப்படின்னா முட்டை போட்டுக்க வேண்டியதான். அந்த மாதிரி இலக்கிய புள்ளி அப்படிம்பாங்க இதுக்கு பேர். ஓகே. சிறுகதைகளில் உணர்ச்சி மிகுந்த கட்டங்கள் வரும்போது இந்த புள்ளிகள் அப்படியே உணர்ச்சியை படம் பிடித்து காட்டணும். தன்னுடைய மனச்சான்றுடன் போராடிய வண்ணம் அவன் அவளை தன்னந்தனையே விட்டு சென்றான். மதிப்புரைகளிலிருந்து நற்றாளிலிருந்தும் வேண்டும் பகுதியை எடுத்துக்கொண்டு மற்றதை மறைக்க இவ்விலக்கிய புள்ளி பயன்படுகிறது. இலக்கிய மனம் கமல இது பயன்படுத்தப்படுகிறது. இலக்கிய மனம் கமல பாருங்கள், கலை என் இதயம். ஓகே, அந்தோ உதறிச்சது கிடைக்கிறது. அதுக்குண்டானது ஏதோ ஒன்று வரும், அது இப்போ தெரியல, அதனால் வந்து அவங்க ஆப் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இந்த இலக்கிய புள்ளி போடுறாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இலக்கிய சுனையில் திளையாடிய இதயம் இலக்கிய சுனை. இதயம் கலை எண் எதுவுமே முடியல, புரியுதுங்களா? எண் அப்படின்னா என்னோட முடியுமா, என்னது அப்படிங்கிற மாதிரி முடிக்காததுனால அந்த இடத்துல முட்டையை போட்டுறாங்க. கதாபாத்திரங்களின் மன அதிர்ச்சிகளையும் வெறுப்புகளையும் இவ்விலக்கிய புள்ளி கணப்பொழுதில் நம் புலன்களுக்கு காட்சியளிக்குமாறு செய்யும். ஓகே. குறியீட்டு இலக்கணம் கடினமானது. அதை பற்றிய விதிகளை குறித்து கருத்து வேறுபாடுகள் உண்டு. தமிழில் குறியீடுகள் போடுவதால் கோலமாவை அள்ளி தெளிப்பது போல இருக்கிறது. தமிழில் குறியீடுகள் போடுவது கோலமாவை அள்ளி தெளிப்பது போல இருக்கிறது. கண்ட இடங்களில் பலர் கார்புள்ளி இடுகின்றனர். நிறுத்த வேண்டிய இடங்களிலெல்லாம் கார்புள்ளி இட வேண்டும் என்பது பழங்கொள்கை. ஓகே. இதெல்லாம் வந்து உண்டான ஒரு சொன்ன எக்ஸ்ட்ரா விளக்கம்தான். அதுக்கப்புறம் என்ன, இதை பார்த்துடலாம். அணி. இப்போ உங்களுக்கு நிறுத்தற்குறி பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள், எந்தெந்த இடத்துல இருக்குது, என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம புக்கில் இருக்கிற தகவலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் நிறுத்தற்குறி சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் முதல்ல நமக்கு தெரிஞ்ச அந்த பாயிண்ட்டை வச்சு ஆப்ஷனை குறைச்சிடணும். 4 ஆப்ஷனை குறைச்சிட்டு மீதி 2 ஆப்ஷனை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. செய்யுளில் குறியீடுகள் மிகவும் விழிப்பாக பயன்படுத்த வேண்டும். நடுநிலை தீவகமோ கடைநிலை தீவகமோ உள்ள அணியில் உள்ள செய்யுளில் கார்புள்ளியோ அரைப்புள்ளியோ தவறாக போட்டுவிட்டால் பொருளே மாறுபடும். ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள விளக்கானது பல இடங்களில் சென்று பொருளை விளக்குதல் போல ஒரு செய்யுளில் ஒரு சொல் ஓரிடத்தில் நின்று அச்செய்யுளில் பல இடங்களில் போய் அர்த்தத்தை தருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, தீவக அணி. தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இது முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம், ஃபஸ்ட்டு சென்ட்ரு லாஸ்ட்டு அப்படின்ட்டு 3 வகை இருக்குது. ஒரே ஒரு சொல்லு தான், அது எல்லா இடத்துக்கும் போய் அர்த்தத்தை தரணும். அது ஃபஸ்ட்டில் இருந்தால் முதல்நிலை, கடைசியில் நின்று அர்த்தத்தை தந்தால் கடைநிலை, இடையில நின்று அர்த்தத்தை தந்தால் இடைநிலை. அவ்வளோதான். அதுக்கு உண்டானவன் தான் முருகவேல் சூர்மா முதல் தடிந்தான் வள்ளி புரிகள் மேல் மாலை புனைந்தான் சரணளித்து மேலாய வானாயர் வேன்சயனை தாங்கினான் வேளாண் இறைகளித்தான் வெறுப்பு அப்படின்ட்டு ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த முருகவேல் அப்படிங்கிற வந்து தடிந்தான், புனைந்தான், தாங்கினான், இறைகளித்தான் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் சேர்ந்து அர்த்தம் தரதுனால இந்த முதல் வர்றதுனால இதை என்ன சொல்லுவாங்க, முதல்நிலை தீவகம். அவ்வளோதான். அதை தான் விளக்கியிருப்பாங்க. முருகவேல் என்னும் சொல் முதலில் நின்று தடிந்தான், புனைந்தான், தாங்கினான், கிழித்தான் என்னும் சொற்களோடு பொருந்தி பொருள் தருவதால் இச்சொய்யில் வாழ்ந்த முதல்நிலை தீவக அணி. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பார்க்கணும், அரைப்புள்ளி எங்கே கேட்டிருக்காங்க. இதே ஒரே எழுவாய் தான்,
அவன் தானே அவனுடைய சார்ந்து தானே வாக்கியம் வருது. அப்போ இங்கே என்னென்ன வரணும், அரைப்புள்ளி வரணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. இடைநிலை தேவகம் பாருங்கள். கரமருவும் பொற்றொடியாம் காலிற் கலலாம் பொறிவில் புயவயமாகும் அரவு அரைமேல் நாணம் அரக்கு நகைமணி செய்ய தாழ்குலையாம் பூனாம் புனைமலையாம் அப்படின்ட்டு ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டாங்க. அப்போ இதனுடைய அர்த்தங்கள் ஒன்று நம்ம தெரிஞ்சிருக்கணும். இல்லை எந்த சொல் வந்து அப்படிங்கும்போது இந்த அரவு அப்படிங்கிற சொல் வந்து முன்னாடியும் சரி இடையிலையும் சரி போய் நின்று பொருளை தருது. அதனால் வந்து இது இடைநிலை தீவக அணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்பாட்டில் உள்ளது இடைநிலை தீவகமாகும். இதில் தவறாக குறியீடு போட்டால் பொருள் காண முடியாது. ஆதலால் இதில் இறுதியில் முற்றுப்புள்ளி இடுவது தவிர வேறு குறியீடுகள் போடாமல் இருப்பதே நல்லது. அதாவது இந்த சொல்லுக்கு கடைசியாக வந்து இடையில வந்தது அப்படின்னா முற்றுப்புள்ளி அதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? கடைநிலை தேவகம்னா கடைநிலை இருக்கிற சொல். இந்த கார் அப்படிங்கிற சொல் வந்து எல்லா இடத்துக்கும் போய் அர்த்தத்தை தருது, பொருந்தி பொருள் தருது அப்படின்னா அதுதான் கடைநிலை தீவகணி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஒரு சொல் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்து பொருள் தருது அப்படின்னா அதுக்கு பேர் தீவக அணி. முதல் நிலையாக இருக்கிற சொல் எல்லா இடத்துக்கும் போய் அர்த்தத்தைனா அது முதல் நிலை. இடையில் இருக்கிற சொல் எல்லா இடத்துக்கும் போய் அர்த்தத்தை தருதுன்னா இடைநிலை. கடைசியில் இருக்கிற சொல் வேலைங்களையும் போய் எல்லா அர்த்தத்தை தருதுன்னா கடைநிலை. இதுதான் இந்த தீவகணியோட விளக்கமே. நடுத்தர குறி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ அப்பப்போ ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் வச்சு எல்லா டாப்பிக்கும் வர மாதிரி, அதாவது நிறுத்தற்குறி டாபிக் சம்மந்தமாக வர்றத மாதிரி உங்களுக்கு வீடியோ பதிவு வரும். சரிங்களா? சரி, ரைட். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது 21வது வீடியோ பதிவு. அடுத்தடுத்த அவுட் சோர்ஸ் வீடியோ பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன் கிறிஸ்டோபாக்கிலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.